நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்ன அப்படின்னா இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இடியாப்பம் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 1 கிளாஸ் வீட்டு அரிசி, 1 கிளாஸ் இட்லி அரிசி, ரெண்டையும் சேர்த்து நான் 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மாவை வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம லைட்டாக வதக்க போகிறோம். வதக்கி எடுத்த மாவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இடியாப்பம் பண்ண போகிறோம். எத்தனையோ விதமாக இடியாப்பம் பண்ணலாம். பட் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடியாப்பம் மாவு அரைச்சி வச்சுட்டு பண்ணுறாங்க. பட் அதோட டேஸ்ட்டு இதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இதோட இடியாப்பத்தோட டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசியை போட்டாச்சு. இப்போ அரைக்கலாம். ஃபஸ்ட்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அரிசி கொஞ்சம் தூளாக உடஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் லாஸ்ட்டாக என்ன பதத்தில் இருக்குன்னு காமிக்கிறேன். மாவு அரைச்சாச்சு. அதான் பாருங்கள், இந்த பதத்தில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நான் லைட்டாக உப்பு சேர்த்து ஆடியிருக்கேன். நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ இதை நம்ம வடைச்சட்டியில் போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஆட்டி வச்சுருக்க மாவை ஊற்ற ஆரம்பிங்க. ஊற்றின உடனே நான் கைவிடாமல் கிளறணும். கைவிடாமல் கிளறுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் கெட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்த்து கிளறிக்கோங்க. நான் கிண்டி வச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துடணும். மாவை எப்படி கிண்டுறோம் அப்படின்றதுல தான் இடியாப்பம் இருக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம இடியாப்ப உலக்கில் வச்சு செய்யலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நிறுத்திடுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இடியாப்ப உலக்கில் போட்டு இடியாப்பம் புளிய ஆரம்பிக்கலாம். நான் இந்த இடியாப்ப உலக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்போது உள்ளே அச்சு போட்டுட்டு லைட்டாக ஓரத்தில் மட்டும் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த மாவை டம்ப் பண்ணிவிட்டு இடியாப்பம் புளியலாம். இந்த நான் 2 இடியாப்பம் புளிஞ்சிட்டேன். மீதி இருந்த மாவில் சின்ன சின்ன கொலக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லி பானையில் தூக்கி வச்சிடலாம். ஸோ இடியாப்பம் வேக ஆரம்பிச்சிருச்சு. 5 மினிட்ஸ் தான். நம்ம அதுக்கிடையில் தேங்காய் பால் எடுத்துடலாம். நான் ஜூஸர் எடுத்து 1/2 மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் நல்லா வரணுன்னா சுடுதண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா பால் நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும். தேங்காய் பால் ரெடி. இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சில நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்குவாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இடியாப்பம் எந்திரிச்சான்னு பார்க்கலாம். அந்த கேப்பில் தான் நம்ம தேங்காய் பால் பண்ணியிருக்கோம். இடியாப்பத்தை போய் பார்க்கலாம். தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டு தானே, சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான இடியாப்பம், சுவையான தேங்காய் பால், 2 சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் தான். வேலைப்பாடு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதோட டேஸ்ட்டுக்கு எதுவுமே ஈடாகாது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.